ஹாய் காய்ஸ், ஸ்கூலில் எல்லாருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோவில் 5 மைண்ட் மேப் ஐடியாஸ் வந்து காமிச்சிருக்கேன். இதில் 4th and 5th என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஐடியா. இந்த 5 மைண்ட் மேப்பில் உங்களுக்கு இந்த மைண்ட் மேப் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பேப்பரில் வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டரில் வந்து ஷெல் இருக்க மாதிரி, அதுக்குள்ளே வந்து பேர்ல் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டேன். அதை சுற்றி வந்து ஒரு கர்வ் லைன் சர்க்கிள் ஷேப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அந்த ஷெல்லுக்கு வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பிங்க் கலர் தீம் எடுத்திருக்கேன் ஷெல்லுக்கு. ஸோ அதில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் பிங்க் அண்ட் லைட் பிங்க் யூஸ் பண்ணி, லைட் பிங்க் எல்லாமே உள்ளே கலர் பண்ணிவிட்டு, அந்த அவுட்லைன்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டார்க் கலர் பிங்க் வச்சு அவுட்லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளே இருக்கக்கூடிய பேர்லுக்கு வந்து லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சுற்றி இருக்க அந்த சர்க்கிள் ஷேப் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு கலர் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து வைப்ரண்ட் கலராக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுடைய அவுட்புட் ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன் வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து லைட்டர் ஷேடாக இருக்கக்கூடிய கலர்ஸை வந்து கொடுத்துருக்கேன். அவுட்லைன் வந்து டார்க்கர் ஷேட், உள்ளே கலர் பண்ணக்கூடியது வந்து லைட்டர் ஷேட் வந்து பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பென்சில் யூஸ் பண்ணால் கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் க்ரையான்ஸ் இல்லை ஆயில் பேஸ்டில் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து பென்னு வச்சு அதுக்குள்ளே கண்டென்ட் வந்து நம்மளால் எழுத முடியாது. அதனால் மார்க்கர் இல்லைனா கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் யூஸ் பண்ணால் கூடமே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே கலர் பண்ணிவிட்டு உள்ளே தான் வந்து நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அந்த கண்டென்ட் வந்து எழுதிக்கணும். அதுக்கான டைட்டில் வந்து குட்டியாக அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பேப்பர் வந்து கொஞ்சம் காலியாக இருக்கனால ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி ப்ளூ கலரில் டாட்ஸ் வந்து வச்சுருக்கேன், அந்த பபிள்ஸ் இருக்க மாதிரி. அவ்வளோதான். கடைசியில் வந்து பிளாக் கலர் பென் வச்சு எல்லாத்துக்குமே அவுட்லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் மைண்ட் மேப் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஐடியா 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் அவுட்லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் டைட்டில் எழுதிட்டு அதை சுற்றி அந்த பசில்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்டன்சி இல்லை மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து இதை ட்ரா பண்ணும்பொழுது ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கும். உள்ளே வந்து லைட்டர் ஷேட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு அவுட் சைடில் வந்து என்ன கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அதோடைய டார்க்கர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 மைண்ட் மேப்க்குமே வந்து நான் ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக தான் பண்ணியிருப்பேன். நல்லா வைப்ரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ தான் நம்மளோட ப்ராஜெக்டை பார்க்கும்போதே நல்ல ஒரு அவுட்புட் வந்து இருக்கும். இந்த பசில் ஸ்கெட்ச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு பசில் நம்ம ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான பேர் வச்சு தான் வந்து அதை செட் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இதையுமே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே கூட நீங்கள் பார்த்து வரைஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கலர் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து டைட்டில் பார்ட்டில் வந்து வயலட் கலரில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டைட்டில் வந்து பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி டைட்டில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ உங்களோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, இந்த பசில்குள்ளே உங்களோட கண்டென்ட் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த பசிலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சைடில் வந்து இந்த மாதிரி மார்ஜின் மாதிரி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் ஐடியாவும். நெக்ஸ்ட்டு தேர்ட் மைண்ட் மேப் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பரில் சேம் ஸ்கெட்சிங் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர் தீமில் நான் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒரு குட்டி ஃப்ளவர் வந்துட்டு அதை சுற்றி நிறைய பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அந்த பெட்டல்ஸில் தான் நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து எழுத போகிறோம். கீழே இருக்க அந்த தொட்டி மாதிரி இருக்குல்ல, பாட் இருக்குல்ல, அதில் தான் வந்து டைட்டில் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த பெட்டலுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சேம் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய கலர்ஸை வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெட், எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ், கொஞ்சம் பிரைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு அவுட்லைன் வந்து நான் ஃபுல்லாகவே பிளாக் தான் கொடுத்துருக்கேன். டார்க் அவுட்லைன் எதுவுமே கொடுக்கல. சென்டரில் இருக்க போர்ஷனுமே வந்து ஒரு குட்டியாக டெக்கரேட் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து டைட்டில் நீங்கள் எழுதிட்டு லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மார்ஜின் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஐடியாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த்து மைண்ட் மேப் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்குமே பேப்பரில் வந்து ஸ்கெட்சிங் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஃபேவரட் ஐடியா. ரொம்பவே அவுட்புட் நல்லா வந்துச்சு.
சென்டரில் ஒரு பன்னி இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி அதுக்கு பிடிச்ச கேரட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல குட்டி குட்டி ஆர்ட் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பன்னிக்கு வந்து கலர் பண்ணிடலாம். இந்த பன்னி வந்து நான் ஃபுல்லாகவே பிங்க் கலரில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பன்னிக்கு கலர் கொடுக்கும்போது. அப்புறம் கண், மூக்கு, வாயெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு குட்டியாக ப்ளஷும் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான பன்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது பன்னிக்கு பிடிச்ச கேரட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட் வந்து அந்த பன்னியை சுற்றி நிறைய ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு லைட் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவுட்லைன் வந்து அந்த ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லீஃப்க்கு வந்து க்ரீன் கலர் வந்து நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலிங் ஒர்க்குக்கு போகலாம். இப்போ கேரட் இதே மாதிரி சிம்பிளாக வச்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால் டார்க்கர் ஆரஞ்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கேரட்குள்ளே குட்டி குட்டி கர்வ் லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினல் கேரட் இருக்க மாதிரியான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஆரோ மார்க் எதுவுமே ட்ரா பண்ணாதனால லீஃப்க்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு மார்க்கரில் வந்து எழுதியிருக்கேன். அப்புறம் இதை சுற்றி வந்து குட்டி குட்டி ரெட் கலர் ஆர்ட் இருக்க மாதிரியும் ட்ரா பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த ஐடியாவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் 5th மைண்ட் மேப் ஐடியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்குமே பேப்பரில் ஸ்கெட்சிங் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் பல்ப் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு கர்வ் லைன்ஸ்லாம் இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேப்பரில் கொஞ்சம் காலியான ஸ்பேஸ்லாம் இருக்க மாதிரி இருந்தனால அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி பல்ப்லாம் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த பெரிய பல்பில் வந்து எல்லோ கலர் வந்து கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து அந்த பல்பில் வந்து மெட்டல் பார்ட் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டார்க் எல்லோ கலர் யூஸ் பண்ணி சென்டரில் அந்த கர்வ் லைன்ஸுமே ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் க்ரே கலர் யூஸ் பண்ணி அந்த மெட்டல் பார்ட்டுக்குமே அவுட்லைன் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பல்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் வந்து நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட கண்டென்ட் எழுதுகிற அளவுக்கு அந்த பாக்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பெருசாக சின்னதாக வரனாலும் ட்ரா பண்ணி ஓகேவா. இப்போ இது ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலரை தவிர மற்ற எல்லா கலருமே வந்து அவுட் சைடில் கொடுங்க, அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி பல்ப்ஸ்க்குமே வந்து சேம் எல்லோ கலர் ட்ரா பண்ணிவிட்டு கீழே அந்த மெட்டல் பார்ட்டுக்கு வந்து க்ரே கலர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த குட்டி பல்ப்க்கு வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல அதுக்கு வந்து டார்க்கர் ஷேட் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைனும் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்து டைட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஐடியாவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.